வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச் சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். அடிமட்ட அளவில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண அறிவியல் கோரிக்கைய எவ்வித சார்புமின்றி நடுநிலையாக பார்க்க போறோம். இது அணு இயற்பியலையும் நம்ம பழங்கால இலக்கியத்தையும் இணைக்கிற ஒரு வித்தியாசமான முயற்சி. வாங்க, ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நமது தேடலோட ஆரம்ப புள்ளியே இதுதாங்க. வெறும் 50 ரூபாய். ஆமாங்க, சரியா தான் கேட்டீங்க. வெறும் 50 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு தொடர்ச்சியான குவாண்டம் ஆற்றல் மையத்தை உருவாக்க முடியும்னு இந்த கண்டுபிடிப்பாளர் உறுதியா சொல்றார். எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? 50 ரூபா நானோ அணு நிலைய கோரிக்கை. இது என்னன்னு தெளிவா பார்ப்போம். பொதுவா அணுசக்தி மின்சாரம்னாலே கோடிக்கணக்கான செலவு, அதிக வெப்பம், வெடிச்சா பெரிய ஆபத்துன்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய முன்னுதாரண மாற்றத்தை அவர் முன்வைக்கிறாரு. முற்றிலும் பாதுகாப்பான, இயற்கையாகவே நிகழக்கூடிய கார்பன் 14 ஐசோடோப்புகளின் சிதைவை அறுவடை செய்ய முடியுங்கிறது தான் இவர்களோட புதிய கோட்பாடு. இதுல வெடிப்போ ஆபத்தோ இல்லைன்னு சொல்றது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, ஐசோடோப்பு ஒத்திசைவு கோட்பாடு, இதோட ரகசியம் என்ன? இதோட மிக முக்கியமான ட்விஸ்ட் இங்க தாங்க இருக்கு. அவரோட ஆராய்ச்சி குறிப்புகளின்படி சக்தி இழந்து செத்துப்போன ஒரு சாதாரண ஏஏ ஜெல் பேட்டரிக்குள்ள 2 கிராஃபைட் குச்சிகளை செருகிறது மூலமா ஒரு குவாண்டம் ஆங்கர் உருவாகுது. இது இயற்கையா நிகழும் கார்பன் 14 பீட்டா சிதைவுல இருந்து ஆற்றலை உறிஞ்சுக்குதுன்னு ஒரு கருதுகோள் முன்வைக்கப்படுது. நம்ம வீட்ல தூக்கி போடுற ஒரு சாதாரண பேட்டரிக்குள்ள அணுவளவிலான ஒரு மாயாஜாலம். இந்த ஒட்டுமொத்த கான்செப்டும் 3 முக்கியமான தூண்கள் மேல தான் நிக்குது. 1, கார்பன் 14 ஐசோடோப்புகளோட இயற்கையான இருப்பு. 2, எந்த வெப்பமும் இல்லாம அந்த ஆற்றலை பாதுகாப்பா அறுவடை செய்யறது. 3வது, கண்டுபிடிப்பாளர் பெருமையா சொல்ற அந்த நியூட்ரான் தொழில்நுட்பம். இத அவர் பயன்பாட்டு குவாண்டம் இயற்பியல், அதாவது அப்ளைடு குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்றார். எளிமையா சொல்லணும்னா, ஒரு செத்துப்போன பேட்டரிக்குள்ள நடக்கிற கார்பன் மற்றும் நைட்ரஜனுக்கு இடையிலான சப் அட்டாமிக் பரிமாற்றங்கள் கண்ணுக்கு தெரியற அளவிலான ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது. நம்ம அன்றாட பொருட்கள்லயே அணு ஆற்றலை கொண்டு வர ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை இது. கிராஃபைட் பரிசோதனை இது ஏதோ பெரிய லேப்ல நடந்தது இல்லைங்க, ஒரு சாதாரண கேரேஜ்ல நடந்த ஆய்வு. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு கவனிங்க. தூக்கி எறியப்பட்ட 1.5 வோல்ட் ஜெல் செல்கள், வெறும் சில ரூபா செலவு, அப்புறம் அந்த கிராஃபைட் C2 விளைவு, இதையெல்லாம் பயன்படுத்தி சுமார் 3 வோல்ட் மற்றும் 150 மில்லியாம்பேர் ஆற்றலை எடுக்க முடியும்னு இந்த ஆய்வுகளை காட்டப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு செட்டப் இது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை இந்த ஆற்றல் சமநிலை பேட்டரிக்குள்ள உருவாகிடுச்சுன்னா அடுத்த 60 மாதங்களுக்கு, ஆமாங்க முழுசா 5 வருஷத்துக்கு அது பழுதடையாம தொடர்ந்து மின்சாரத்தை கொடுக்கும்னு அவர் உறுதியா சொல்றார். நிஜமாவே இது சாத்தியம்னா நினைச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட ஆற்றல் புரட்சி. ஒலியின் சாட்சிகள், இதுக்கான நேரடி ஆதாரங்கள் என்னன்னு பாப்போம். இங்க என்ன ஆச்சரியம்னா, வெளியிருந்து எந்த மின்சாரமும் கொடுக்கப்படல. பவர் இல்லாம தூக்கி போட்ட சாதாரண டியூராசெல் பேட்டரிகளை வெறும் செல்லோடேப்பால் சுத்தி கிராஃபைட் மின்முனைகளோட இணைச்சிருக்காங்க. இது தொடர்ச்சியா 40 நாட்களுக்கு மேல பச்சை மற்றும் வெள்ளை நிற LED விளக்குகளை எரிய வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இருள ஒளிர ஒரு குவாண்டம் முயற்சி. வெறும் சின்ன LED விளக்குகள் எரியறது மட்டுமில்ல, பாரம்பரிய இயற்பியல் விதிகளுக்கே சவால் விடுற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. அதாவது வெறும் 2.3 வோல்ட் மற்றும் 40 மில்லியாம்பியர் மட்டுமே வெளியிடுற ஒரு அமைப்பை கொண்டு 5 வோல்ட் DC மோட்டரையா அவர் இயக்குறதா சொல்றார். அது எப்படி சாத்தியம்னு சயின்ஸ் உலகமே புருவத்தை உயர்த்தும். அறிவியலும் தமிழும், இதுல எப்படிப்பா பழங்கால இலக்கியம் உள்ள வருதுன்னு கேக்குறீங்களா? இங்கே தான் ஒரு அருமையான ட்விஸ்ட். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற தன்னோட பொண்ணுகிட்ட நட்சத்திரங்களோட மரணம் பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நவீன அறிவியல்ல ரெட் ஜயண்ட்னு சொல்ற இறக்கும் தருவாயில இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம 2000 வருஷம் பழமையான புறநானூறு இலக்கியத்துல வர்ற செந்நாயிறு அப்படிங்கிற வார்த்தையோட மிக அழகா அவர் தொடர்பு படுத்துறார். எவ்வளவு ஆழமான தத்துவம் பாருங்க. பிரபஞ்சத்துல செத்துப்போகும் நட்சத்திரங்கள் எப்படி ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திச்சு புதுசா உருவாகுதோ, அதே போல செத்துப்போன இந்த சின்ன பேட்டரிகளும் குவாண்டம் சிதைவு மூலியமா ஒரு புதிய நீண்ட ஆயுள பெற முடியும்னு அவர் நம்புறாரு. நுண்ணிய அணுக்களுக்கும் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ஒரு கவித்துவமான இணைப்பு இது. தொழிற்சாலை விரிவாக்கம் இவங்களோட அடுத்த கட்ட மாபெரும் லட்சியம். வெறும் ஒரு பல்பு எரிய வைக்கிறது அவரோட இலக்கு கிடையாது. இந்த கணக்கீட்டை கொஞ்சம் கவனிங்க. 20 கிராம் எடையுள்ள பேட்டரிகள்ல இருந்து கிடைக்கிற இந்த ஆற்றலை 20 கிலோ எடையுள்ள அமைப்புகளா மாத்தினா என்ன ஆகும்? சுமார் 2400 வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டையே உருவாக்க முடியுங்கிற கருதுகோளை இது தைரியமா முன்வைக்குது. இதோட இறுதி இலக்கு ரொம்பவே பிரம்மாண்டமானது. இன்னைக்கு உலகம் முழுக்க மழை போல குவியிற எலக்ட்ரானிக் மற்றும் கிராஃபைட் கழிவுகளை மறுசுழற்சி செஞ்சு மிக மலிவான பெரிய பீட்டா டிகே மின் நிலையங்களை உருவாக்குறது தான் அவரோட ஆசை. அது மட்டும் இல்லாம நோபல் பரிசு அளவிலான ஒரு மிகப்பெரிய அறிவியல் விவாதத்தை உருவாக்குறதும் இவங்களோட லட்சியமா இருக்கு.
நிலைநிறுத்தப்பட்ட நவீன அறிவியல் உலகம் இதை ஏத்துக்குமா இல்லையா அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. ஒருவேளை நமது எதிர்கால ஆற்றலுக்கான திறவுகோல் பயன்படாதன்னு நாம தூக்கி வீசுற அந்த செட்டுப்போன பேட்டரிகளுக்குள்ளே தான் ஒழிஞ்சுகிட்டு இருக்கோ? என்ன நினைக்கிறீங்க?